யாக்கோபு 5வது அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, நீங்கள் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள் அப்படின்னு அந்த வசனம் நமக்கு சொல்லுது. 2 விஷயத்த இங்க சொல்லுது. முதல்ல என்ன அப்படின்னா, நம்ம நீடிய பொறுமையா இருக்கணும். 2வது நம்மளோட இருதயத்தை ஸ்திரப்படுத்தணும். சில நேரம் நம்மளோட இருதயம் ரொம்ப உழுக்கப்படுது. ஏன் அப்படின்னா, நம்ம வாக்குத்தத்தம் பண்ணவரை நம்ம விசுவாசிக்காம இருக்கிறதுனால, ஒருவேளை செய்வாரோ செய்ய மாட்டாரோ, ஏற்ற டைம் நமக்கு ரொம்ப கரெக்டா குரூஷியலான ஒரு டைம் வருது. அந்த டைம்ல பார்த்து நம்ம நம்மள ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகள் நமக்கு நிறைய வாழ்க்கையில வரும். ஆனா அந்த டைம்ல கூட நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஒருவேளை செய்யாம போயிடுவாரோ, நம்மளை கை விட்டுருவாரோ அப்படின்னு நம்ம ஒருவேளை யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த வசனம் நமக்கு தான். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பேஷண்டா வெயிட் பண்ணணும். ஏன்னா நம்மளை அழைச்சவர், நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர். நிச்சயமா கரெக்டான டைம்ல ஏற்ற காலத்துல நம்ம நடத்துவார். 2வது நம்மளோட இருதயத்தை நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். மேக் யுவர் ஹார்ட் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் நமக்கு சொல்லுது. நம்ம இருதயத்தை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். 2வது நீடிய பொறுமையோடு இருக்கணும். இப்படி நம்ம நீடிய பொறுமையோடு இருந்தா நிச்சயமா அவருடைய உண்மையான பவரை நம்ம பார்க்க முடியும்.